ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IAM அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே @IAM அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிப்பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். குறுக்கு வழி எதையும் யோசிக்கக்கூடாது. எந்த விதமான கர்மாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுத்து விடும் என்பதனால இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில் இறைவன் உங்கள் கூடவே இருப்பார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் அபிஷேகம் விசேஷ வழிபாடுகள் கண்டிப்பாக நடைபெறும். எனவே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரம் சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் வழியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு யோகமான தினமாக, நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கல்வியில கிடைக்கக்கூடிய தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் கல்வியில காண முடியும். நல்ல ஒரு படிப்புல ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் மாணவர்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக உங்களது மார்க் வந்து அதிகமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் மிகச்சிறந்த பேர் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒன்றாக செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து ஆனந்தம் மற்றும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட வைப்ரேஷனை உங்கள் குழந்தைகளும் அதன் மூலமாக பெற முடியும் நண்பர்களே. எனவே அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெரிய பெரிய காரியங்களை கூட நீங்கள் மிகச் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்சாலியாக காணப்படுவீங்க. உங்களது வேலைகள் காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துரிதமாக சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நண்பர்கள் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது சுற்றியுள்ள அனைவருமே உங்களுக்கு சௌகரியமான நல்ல மகிழ்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. ரொம்ப காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் இன்றைய தினம் சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சில கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு மனம் குறைந்த காதலர் மூலமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் மூட் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான காரணத்தை கொண்டும் நீங்களும் உங்கள் காதலரிடம் எந்த விஷயத்தையும் திணிக்க வேண்டாம். உங்களது காதலரையும் திணிக்கும்படி நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள்
காரணமாக நீங்கள் பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே நண்பர்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் என்றதை அனுபவிக்க முடியும், நிம்மதி பெருகிக் கொள்ள முடியும் நண்பர்களே. குடும்பத்திலையும் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வருமானங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பா உங்களால புதிதாக வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கு நண்பர்களே. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் என்பதால் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் ஒரு கெட்டிமேள சத்தம் கேட்கக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணங்கள் அல்லது இதர சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அது தொடர்பான செலவுகள், சுபகாரிய செலவுகள் இந்த தினம் ஏற்படுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 9 நீங்க பயன்படுத்தலாம். 9 நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த அன்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் வந்து உங்க சொந்தக்காரங்க, சொந்த பந்தங்கள், உறவினர்கள் என எல்லாத்திட்டையுமே நீங்க வந்து கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. புதிய நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து உங்கள் சீக்கிரட்டை, குடும்ப சீக்கிரட்டை ஷேர் பண்ணிக்கிறத தவிர்த்து விடுங்க. இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சூப்பரான ஒரு நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கனிவாக பேசுவீங்க. அதன் மூலமாக உங்களது மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு. நம்பிக்கை நிறைந்த நாள் இன்றைய தினங்க. ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் இன்னைக்கு ஏற்படுங்க. ஏன்னா சுபகாரியங்கள் உங்களது வீட்டில் வந்து நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்போது இருக்கு. இன்றைய தினம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிளெக்சிபிளா இருக்கிறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.